விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம் அது. அம்பேத்கர் பாதையில, பெரியார் பாதையில நம்மாலான தொண்டு செய்வோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இது வேலூர் மண்ணிலிருந்து எடுத்து உருவான சிற்பம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது. இன்றைக்கு யாராலும் இந்த தீயை அணைக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு இடதுசாரிகளாக எழுச்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலதுசாரிகளாக வீழ்ச்சியடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு சனாதன சக்திகளால் விழுங்க பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். தலித் என்கிற வார்த்தையை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற சொல்லை தவிர வேறொன்றும் தெரியாது. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம். மீசை முளைத்த பிறகுதானே சித்தப்பா என்று அழைக்க முடியும். எங்களுக்கு அதிகமா தரலனா நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம். நாங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த களத்திலே பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் தான். திருமாவளவன் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசியல், நம்புவோம் என்பதுதான். முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுக்கு கூடுதல் தொகுதி தராவிட்டால், இது ஒரு யூகமான கேள்வி. கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம். மீசை முளைத்த பிறகுதானே சித்தப்பா என்று அழைக்க முடியும். முன்கூட்டியே கேட்பது, உங்களுக்கு அதிகமா சீட்டு தரலன்னா, எங்களுக்கு அதிகமா தரலன்னா நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு நாம பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை சீட்டு கேட்பீங்க முன்கூட்டியே உங்களை சொல்லணுமா? நாங்க ஒரு 30 சீட்டு கேட்போம், முன்கூட்டியே வெளியே சொல்லணும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம எவ்வளவு அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள், எவ்வளவு சில்லறையாக நம்மை நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உணர்ச்சியப்பட்டு இவர்கள் வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். அதன் மூலம் இவர்கள் இருக்கிற இருப்பை அசைத்து விடலாம். இப்படி சிலர் கணக்கு போடுகிறார்கள். நாங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த களத்திலே பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் தான். எங்களுக்கும் அரசியல் தெரியும். ஆனால் அதுவல்ல எங்கள் இலக்கு, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த தடவை எத்தனை சீட்டு அண்ணன் வாங்குவாரு, இப்ப யாருக்கு கொடுப்பாரு, இந்த தடவை மதுரைக்காரங்களுக்கு கிடைக்குமா, பாவரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, ஆற்றல் அரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, இதல்ல கணக்கு, இதுவல்ல அரசியல். போலீஸ் நெருக்கடியும் சாதி வெறியர்களின் நெருக்கடியும் இருந்த போது என்னோடு களத்தில் நின்ற தோழர்கள் தான் ஆற்றல் அரசு, பாவரசு உள்ளிட்ட இந்த தம்பிகள் அத்தனை பேரும். மதுரை மாவட்டத்தை சார்ந்த முன்னோடிகளின் பெயரை மொத்தம் இங்கே என்னால் சொல்ல முடியாது, பட்டியலிட முடியாது. அன்றைக்கு திருமாவளவன் நம்மை அழைத்துக் கொண்டு சட்டமன்றத்திற்குள்ளே போவார் என்று யாரும் கனவு காணவில்லை, அப்படி விரும்பி வரவில்லை. நடுராத்திரி 12 மணி வரையில் என்னோடு இருந்துவிட்டு 12 மணிக்கு மேலே கடைசி பேருந்தை பிடித்து மேலூரில் வந்து இறங்கி கல்லம்பட்டி அருகே நடந்தே போகக்கூடிய, தனிமையில் நடந்தே போகக்கூடிய நிலைதான் ஆற்றல் அரசு ஐயாவு போன்ற தம்பிகளுக்கு. அப்போது ஆற்றல் அரசை சாதி வெறியர்கள் சுற்றி வளைத்து கழுத்திலே கத்தியை வைத்து குரல் வளையை அறுக்க முயற்சித்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னோடு நின்றவர்கள். பெரிய அரசியல் புரிதல் கிடையாது, ஒரே நம்பிக்கை, திருமாவளவன் சொல்வது சரியாக இருக்கும், திருமாவளவனோடு நிற்போம் என்பதுதான். திருமாவளவன் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசியல், நம்புவோம் என்பதுதான். அன்றைக்கு நான் இந்த களத்திலே அடியெடுத்து வைத்த போது எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம் அது. அதுதான் நமக்கு எலெக்ஷன் வேண்டாம், தேர்தலில் நிற்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டாம். அம்பேத்கர் பாதையில, பெரியார் பாதையில நம்மாலான தொண்டு செய்வோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வேற எந்த முனைப்பும் நம்மிடத்திலே இல்லை, முயற்சியும் இல்லை, வேட்கையும் இல்லை. இன்னைக்கு இயக்கம் தொடங்குகிற எல்லோரும் அதிகார வேட்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி நினைக்கவில்லை. என்னை, என் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற தோழர்கள் காவல்துறையின் அடக்குமுறைகளுக்கும் தயாராக வேண்டும்,
கைது போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். சிறை கம்பிகளுக்குள் வாழ்வதற்கும் தயாராக வேண்டும் என்றுதான் நான் அழைப்பு விடுக்கிறேன். இன்னைக்கு எல்லோரும் ஆற்று அரசு போன்ற தம்பிகள் எல்லாம் சாட்சியமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் என் பின்னால் அணிந்திருந்தார். வெறும் 20-25 பேரை கொண்டுதான், அதுவும் மேலூர் வட்டாரத்தை சார்ந்த 25 பேரை கொண்டுதான் இந்த இயக்கம் உருவானது. இது மேலூர் மண்ணிலிருந்து எடுத்து உருவான சிற்பம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. மேலூர் மண்ணிலிருந்து எடுத்த தீயை கொண்டு வளர்த்த பெரும் தீ, ஊழி தீ விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு யாராலும் இந்த தீயை அணைக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு மேலூர் வட்டாரத்தை சார்ந்த தம்பிகளோடு புறப்பட்ட எனது பயணத்தில் இடையிலே என்னை சந்தித்த ஒரு போராளிதான் மேலவளவு முருகேசன். உண்மையான ஹீரோ மேலவளவு முருகேசன். சினிமாவில் வரக்கூடிய நாயகன் கிடையாது, பஞ்சு டயலாக் பேசக்கூடிய ஹீரோ அல்ல. சாதாரணமா சொன்னாங்க, அப்படி போனா போட்டு இந்த தலையை வெட்டினா விட்டுட்டாங்க, இதான் பஞ்சு டயலாக். முருகேசன் பேசிய பஞ்சு டயலாக். அவன் ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை, அவனுடைய ஆழ் மனதிலிருந்து பீலிட்டு வெளிவந்த சொற்கள், அதற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்த்தேன். மாமனிதன், மாவீரன் மேலவளவு முருகேசன் தொடர்ந்த இந்த மண்ணில் ஆண்டுதோறும் நாம் உறுதியேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை கொள்கைகளை பேசினாலும், அம்பேத்கரின் சிந்தனைகளை பரப்பினாலும், பெரியாரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டாலும், மார்க்ஸ் அவர்களின் உலகளாவிய தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டாலும், ஒருங்கே சேர்த்து நாம் முன்வைத்திருக்கிற 3 முழக்கங்கள் அமைப்பாய் திறவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்பதுதான். இதுதான் இயக்கம். அதற்காகத்தான் கட்சி, அதற்காகத்தான் அன்றும் பகலும் இயக்கம். ஓய்வில்லாமல், உறக்கமில்லாமல், ஒரு நொடி கூட தனிமை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 35 ஆண்டுகளாக அன்றைக்கு தொடங்கிய ஓட்டம் 35 ஆண்டுகளாக நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற ஓட்டம், சிறுத்தைகளின் ஓட்டம். நம்மோடு நமது காலத்தில், சமகாலத்தில் இந்த அரசியல் களத்தில் பயணத்தை தொடங்கியவர்கள் எங்கோ காணாமல் போனார்கள், மறைந்து போனார்கள், சிதறி போனார்கள், கரைந்து போனார்கள். இடதுசாரிகளாக எழுச்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலதுசாரிகளாக வீழ்ச்சியடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு சனாதன சக்திகளால் விழுந்து பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். 1990களின் தொடக்கத்தில் என்ன கொள்கை முழக்கத்தை முன்வைத்து இந்த இயக்கம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதோ அதே வீரியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிற அரசியல் கட்சிகளுக்கே இன்றைக்கு கொள்கை அடிப்படையிலே வழிகாட்டக்கூடிய, திசை வழி எது என்று சுட்டிக்காட்டக்கூடிய திறன் பெற்ற ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. மேலவளவு முருகேசன் அவர்கள் வெட்டி தலையை பந்தாடி இருக்கலாம், அன்றைக்கு அவர்கள் கைகொட்டி கெக்களித்து சிரித்து இருமாந்திருக்கலாம். ஆனால் இறுதியில் வென்றவன் மேலவளவு முருகேசன் தான். கொன்றவர்கள் எங்கோ பதுங்கி கிடக்கிறார்கள். கொல்லப்பட்ட மேலவளவு முருகேசனின் புகழ் உலகமெல்லாம் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. அவனை பேசாத நபர் இல்லை, அவன் அரசியலை பேசாத கட்சி இல்லை என்கிற ஒரு இடத்தை அவன் எட்டி பிடித்திருக்கிறான். அதே நாற்காலியில் முருகேசனை தொடர்ந்து அடுத்து தம்பி ராஜா உள்ளிட்ட பலரும் அந்த இருக்கையிலே அமர்ந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை நடத்தி வரலாற்று சாதனை புரிந்தது முருகேசன் மீட்ட அரசியல் உரிமை வரலாறு. தொடர்களே, இது ஒரு ஊராட்சி அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஆட்சி அதிகாரம். மேலவளவில் இருந்து புதுதில்லி வரையில் இது விரிவாக்கம் அடைய வேண்டும். இது மேலவளவு ஊராட்சி நிர்வாகத்தோடு மட்டும் தொடர்புடைய போராட்டம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வேண்டும். கோரிக்கை கொடுக்கிறவர்களாக, மனுக்களை தரக்கூடியவர்களாக, காலம் காலமாக இவர்கள் அடிமை சகதியிலே உழலக்கூடியவர்களாக இருத்தல் கூடாது.
ஆளுமை மிக்க சக்திகளாக எழுச்சி பெற வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்தில் இவர்கள் அமர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அந்த பார்வை, அந்த புரிதல், அந்த தொலைநோக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை அவ்வப்போது நாம் நிறுவிக்காட்டி வருகிறோம். நம்மை பலரும் சராசரி அரசியல் கட்சியாக மதிப்பீடு செய்கிறார்கள். ஆசை காட்டி மாய வலையில் வீழ்த்த பார்க்கிறார்கள். சில இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் போதும், அதைவிட நாங்கள் கூடுதலாக தருகிறோம் என்று சொன்னால் போதும், அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடியவர் திருமாவளவன் என்று சராசரி அரசியல்வாதியாக மதிப்பீடு செய்கிறார்கள். நான் இதை தற்பெருமையாக இங்கே சொல்லவில்லை. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். யாரோ எவருக்கோ நான் பேசவில்லை. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக பேசுகிறேன். யாருக்கும் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களை குழப்புகிறவர்களிடமிருந்து உங்களுக்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. நான் எந்த அரசியல் கட்சியிலும் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவன் அல்ல. சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போதே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். நான் படித்துக் கொண்டிருக்கிற போதே அரசு ஊழியனாகவும் இருந்தேன். அரசு ஊழியனாக இருக்கிற போதே இந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டேன். தலித் என்கிற வார்த்தையை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற சொல்லை தவிர வேறொன்றும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரின் அரசியலை என்னால் வகுப்பெடுக்க முடியும். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அகில இந்திய அளவிலே தலித் அரசியல் என்ன என்பதை சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு மராட்டிய மண்ணில் இருந்து வந்து சிறுத்தை கொடியை நாங்கள் மகாராஷ்டிராவில் ஏற்றுகிறோம் என்று ஏற்றுகிறார்.